வந்துட்டீங்களா? என்னங்க போச்சுங்க போச்சுங்க. ஐயோ போச்சா? என்ன போச்சா? நீதான் போச்சுன்னு சொன்ன. என்னங்க போய் அந்த கைட்ட பண்ண நீங்க எனக்கு திருமணம் செஞ்சு வச்சுக்க. அந்த கைட்ட பையன் இருக்கிற மாதிரி என்ன முதல்ல இருக்க கையை வர பிடிச்சி வச்சுக்கிறாங்க. அவனா என்ன முட்டி வரலன்னு சொன்னான் ஐடியா. அவனை அந்த வேலை செய்யறான். என்னங்க அவன் 3 கொரோனா ஊசி போட்டு கூட எங்க தான் அவனுக்கு என்ன வர சொல்லி பாக்கலாம். அவனை அந்த வேலை செய்யறான். நீ என்ன செய்த? நான் செய்வேனா? ஒருவேளை நீ என்ன? ஐயா உன்னை நம்பி தாண்டிடா இருக்க. என்ன நம்புங்க, உங்களுக்கு வரவே வராது வம்புங்க. செல்லம் என் உடல் பொருள் ஆவி அனைத்துமே உமக்கே சொந்தங்க. என்ன இன்னமும் அந்த கயித்துல தாலி போட்டுக்கிற? நானே இத வேற கட்டி விட்டு அந்த கேட்ட பையன் படுத்தா குத்துது, நிமிதா குத்துது, வக்கதா குத்துது, எழுதா குத்துது, குத்து இந்த சனியை பிடிச்ச தாலி வேற. நீ என்ன செய்யற? பாத்ரூம்ல இருக்குது பாரு கது, அதுல ஆணிக்குதா, அதுல கயிட்டி மாட்டு. ஆமால அவன் பாக்குற மட்டும் போட்டு எனக்கு ஞாபகமே. அவன் இப்படி தலை மருந்தானே இது போய் கைட்டு மாட்டிட்டு வந்துடும். நல்ல ஐடியா செல்லம். இப்ப தாண்டி ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். யானு கேளு, இப்ப தானே முதல் படியில காலை வச்சிருக்க. இனிமே தாண்டி உனக்கு வேலையே இருக்கு. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இனிமேதான் உனக்கு வேலையே இருக்குன்ற. நீ என்ன செய்யணும்னு சொல்ற? அறிக்கை காத கூட இதை மட்டும் நீ செய்து முடித்து விட்டா எப்பொழுதுமே இந்த நாட்டுக்கு ராணி நீ, இந்த நாட்டுக்கு ராஜா. செய்து முடிப்பா இந்த பேரழகி. அதுக்குதானே உன்னை நம்பி ஒப்படைச்சிருக்கேன். போகலாமா? பேரழகி. ஆடாத மனமும் ஆடுதே, ஆனந்த கீதம் பாடுதே, பாடாத காதல் இன்பமெல்லாம் காணலாம். ஆடாத மனமும் ஆடுதே. தந்தையா நகர்வலம் சென்றுள்ளார். அப்படி என்றால் நாட்டு மக்கள் குறைகளை அப்படி என்றால் நாட்டு மக்கள் குறைகளை தீர்க்க கிடையாது. தமிழ்ச்செல்வா, உன் தந்தையின் மீதுதான் பாசமா? என் மீது உனக்கு பாசம் கிடையாதா? பாசம் இருக்கிறது, என்னுடைய உள்ளத்தில் பற்றுதல் இருக்கிறது. தமிழ்ச்செல்வா, உன்னை நான் எப்போது அரண்மனையில் பார்த்தேனோ அப்போதே என் மனசு கிட்ட நான் பறி கொடுத்துட்டேன். என்றால் உன்னை அல்லவா சொல்ல வேண்டும். என்னை எப்பொழுது அரண்மனையில் பார்த்தீர்களோ அப்பொழுது தன்னுடைய மகனாக மனதில் எண்ணிக்கொண்டிருக்கின்றார். மனமகிழ்ச்சியமா தமிழ்ச்செல்வா, சொல்லுவார்த்தை உனக்கு புரியவில்லையா? எனக்கு புரியவில்லை. புரியபடி எடுத்துக் கொண்டால் உனக்கு புரியும். தன்னுடைய மகன் தமிழ்ச்செல்வனுக்கு புரியும். தாயே தமிழ்ச்செல்வா, நீ என்னை காதலிக்க வேண்டும், கட்டி அணைக்க வேண்டும், முத்தத்தை தர வேண்டும். என்னுடைய காதல் மகனை பார்த்து காதலிக்க வேண்டும், கட்டி அணைக்க வேண்டும், முத்தம் மறக்க வேண்டும்.
சுமந்து பாலூட்டி சிறப்பு வளர்த்த தாயார் என்னை தாய் மறக்க வேண்டாம். அறிவட்டவனே காமத்துக்கு கண்ணில் என்பாங்க. காமத்தை தீர்க்க முடியுமா முடியாதா? முதலா என்னை நானே மறந்து விட்டேன். பின்னிவர் நிலவை போல் இரவில் மட்டும் வருகின்றாயே, காலைவன சோழிய போல் பகலே வர மாட்டேங்க ராஜா. போகலாம் நாளான தாமரை என் தந்தைக்கு தெரிந்தால் உன் உயிருக்கு ஆபத்து, என்னுடைய உயிருக்கு ஆபத்து. நான் போக வேண்டுமா? போக முடியாது.
இந்த அரண்மனை விட்டு உனக்கு தோன்றி என்ன மன்னிக்க விடு தமிழ் செல்வா, என்ன மன்னிக்க விடு. ஆமா எதற்காக இந்த பொடிய பாவியை நான் மன்னிக்க வேண்டும்? தமிழ் செல்வா, நீ அயல் நாட்டுக்கு படிப்பதற்காக சென்றாயே, சென்ற இடத்தில் நன்றாக படித்தாயா? இந்த கண்ட பெண்களோடு கூடி குமார மணித்தாய் என்று நான் உன்னை சோதனை செய்து பார்த்தேன். அப்படி என்றால் இவ்வளவு நேரம் எனக்கு சோதனை செய்து பார்த்தாயா? உண்மையாகவா? உறுதியாகவா? உன் வார்த்தை நம்பலாமா? சற்று நேரத்தில் உன்னை தவறாக நினைத்து விட்டேனே தாயே. மன்னிக்க கூடாத பாவ சேலை செய்து விட்டேனே. இந்த பாவி கரத்தால் இந்த புனித உடலை எடுத்து விட்டேன். எனக்கு கிடைத்த தாய் இந்த ஊர் உலகத்தில் வேற யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. 10 மாதம் சுமந்தி பெற்றெடுத்த தாய்க்கு கூட இவ்வளவு அக்கறை இருக்காது. நீ எப்பொழுது அரண்மனையில காலை எடுத்து வச்சியோ வந்த மாய கூட காத்தா போச்சு. உன்னை தவறாக நினைத்த பாவத்திற்காக நம்ம விநாயகர் நம்முடைய விநாயகர் சிலை பக்கத்துல உனக்கு ஒரு சிலை வச்சிட வேண்டியதான். அந்த சிலை திரும்ப யார் திரும்ப வரணும்? நம்முடைய பொற்குணம் மகளிர் மட்டத்துல லோன் வாங்கிட்டு கட்டாதுங்கிறாங்க பாரு. அவங்க அந்த ஊருக்கு அந்த பிரச்சனை தான் போயிருக்கு. வந்தா எப்படி இருக்கும்? டமா டிமில் டும்மு டும்முன்னு இருக்கும். இருந்தாலும் நாட்டு மக்கள் பல குறைகளை சொல்ல வேண்டும். எனக்கு என் தாய் நாட்டு மக்கள் குறைகளை சொல்ல வேண்டும். தமிழ்செல்வா, ஆனால் ஒரு நிபந்தனை என்ன தெரியுமா? தமிழ்செல்வா, நான் உன்னை அரண்மனையில் தனிமையில் சந்தித்தது, நான் உன்னிடத்தில் தவறான முறையில் நடந்து கொண்டது, இதை யாரிடமும் சொல்ல மாட்டேன் என்று எனக்காக ஒரே ஒரு சத்தியம் செய்வாயா? உனக்கு நம்பிக்கை கிடையாது. சாதாரண ஒரு சத்தியத்தின் மீது அவனுக்கு நம்பிக்கை. அம்மா அரண்மனையில் தனிமையில் சந்தித்து என்னை தவறாக